சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தின் 10வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மதிப்புமிக்க அனுபவத்தை தரும். உண்மை நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வீர்கள். நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் மற்றும் முக்கியமான வேலைகளை செய்வீர்கள். இதனால் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவடையும். உங்களை கவனித்துக் கொள்வதன் மூலமும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கவனமாக செயல்படுவதன் மூலமும் நீங்கள் ஒரு நல்ல குணத்தை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் நிலைநாட்டப்படும். நீங்கள் ஒரு தொழிலை நடத்தினால் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 7வது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார். இது உங்கள் வேலையில் தீவிர ஆர்வத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் வேலையை பற்றி மிகவும் தீவிரமாக இருப்பீர்கள் மற்றும் பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் சுக்கிரனும் உங்கள் 5வது வீட்டில் முழுமையாக காட்சியளிக்கிறார்கள். இதன் காரணமாக நீங்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு உங்கள் கல்வியை மிகச்சரியாக நிர்வகிப்பீர்கள். 4ஆம் இடமான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் குடும்பச் சொத்துக்கள் உயரும். நீங்கள் ஒரு சொத்தை வாங்குவதில் வெற்றி பெறலாம் மற்றும் இந்த சொத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த நிலைமையை மேம்படுத்தும். நீங்கள் யாரையாவது காதலித்தால் இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு அன்பின் மிக அழகான தருணங்களை பரிசாக அளிக்கும். சுக்கிர கிரகத்தின் அம்சம் உங்கள் 5வது வீட்டை அன்பால் நனைக்கும். உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே உள்ள அனைத்தும் சாகசங்கள் நிறைந்ததாக இருக்கும். சுற்றிலும் விசித்திரமான மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். புதன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் செலவுகளை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும். குறிப்பாக உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் செலவழிப்பீர்கள் மற்றும் ஒரு பகுதியை உங்கள் வணிகத்திற்கும் செலவிடுவீர்கள். ஆனால் சூரியன் மற்றும் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் பெயர்ச்சிப்பதால் உணவுப் பொருள் தொடர்பான உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம், எரிச்சலை உண்டாக்கும். உங்கள் உணவில் ஏற்றத்தாழ்வு மற்றும் ஊட்டச்சத்து இல்லாமை மற்றும் பழமையான அல்லது கனமான உணவை உண்பது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு முன் உங்கள் ஆள்காட்டி விரலில் செப்பு மோதிரத்தில் சிறந்த தரமான ரூபி கல் மோதிரத்தை அணிய வேண்டும்.